ஸோ அரசியல் தலைவருக்குள்ள பிரச்சனைகள் ப்ளஸ் மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் இது ரெண்டுமே வந்துட்டு நம்ம நிறைய போதுமான அளவு பார்த்துட்டோம். நம்ம எதுவுமே புதுசாக சொல்லலை, இங்கே இருக்கிறத மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? நம்ம ஆர்என்டி பண்ணி பெருசாலாம் ஒன்று கொண்டு வரல. எக்ஸிஸ்டிங் இருக்கிறத எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயத்த ஜஸ்ட் ஒரு புதிய கோணத்தில் மட்டும் பார்த்துருக்கோம். அப்போ நாங்கள் நீங்கள் கேட்கலாம், இப்போ உங்கள் திட்டம் வந்துட்டு இப்போ நான் இவ்வளோ சொல்லியிருக்கேன்ல, அப்போ இந்த இந்த ஒரு சாதாரண ஒரு சாஃப்ட்வேர் எப்படி இத்தனைக்கும் ஒரு தீர்வா அமையும் நினைக்கிறேன். நீங்க கேட்கலாம் இல்லையா, அதை நான் ப்ரூஃப் பண்ணணும் இல்லையா? அது ப்ரூஃப் பண்ணல அப்படின்னா அப்ப இந்த திட்டம் தேவையில்லை. ஓகே, அது ப்ரூவ் பண்றது எப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலிங்கா பார்த்துடலாமா? ஸோ தட் ஏன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் அதை வந்துட்டு ஏன்னா டீட்டெயிலிங்க பார்த்தா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ரொம்ப ஷார்ட்டாக வந்துட்டு ஃபீட்பேக் சிஸ்டம் அப்படின்னு டக்குன்னு முடிச்சுட்டா உங்களுக்கு புரியாது. ஸோ டீட்டெயிலிங்க எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா வந்து சொல்றேன். திட்டம் தொடங்கப்பட்ட பிறகு உள்ள போலாங்களா? ஓகே, திட்டம் தொடங்கப்பட்ட பிறகு ஒரு ஃபேமிலி கார்டுக்கும் ரேஷன் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்களே, ஒரு ரேஷன் கார்டுக்கும் இந்த அட்டை ஒரு அட்டை வீதம் நம்ம வந்துட்டு கொடுத்துருவோம். சரிங்களா? இந்த அட்டைங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்டையில் வந்துட்டு சமுதாய அடிப்படை தேவைகளான குடிநீர், ரோடு, மின்சாரம், சாக்கடை, குப்பை, மருத்துவமனை, பள்ளிக்கூடம், பொது கழிப்பிடம், மற்றவை இது இல்லாமல் வந்துட்டு மற்றவை தொகுதி சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது தெரிவிக்கிறதுக்கு மற்றவை அப்படிங்கிற ஒரு இது கொடுத்துருக்கோம். அண்ட் இதில் வந்துட்டு எப்படி அவங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம் அப்படின்னா, சந்தோஷமாக இருந்தாங்கன்னா பச்சைக்கரை பத்தான், ஓரளவு ஓகே இன்னும் சரி பண்ணலாம், ஆனால் சரி பண்ணிட்டு இருக்காங்க, ஃபுல்லாக சரியாகலன்னா ஆரஞ்சு நிற பத்தான், இல்லை எதுவுமே கண்டுக்கல அப்படின்னா சிவப்பு நிற பத்தான், திருப்தி இல்லாத பட்சத்தில் அவங்க வந்துட்டு கொடுக்கலாம். ஸோ இது வந்துட்டு கலர் பொம்மை அப்படி இருக்கிறதுனால இதுக்கு எதனை உருவாக்கி இருக்கலாம், சாதாரண பாமர மக்களும் வந்துட்டு இந்த இதை வந்துட்டு கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி. இது வந்துட்டு இந்த புக்லெட்டில் இருக்கிற இது மாதிரியே பிக்சர் மாதிரியே நாங்கள் வந்துட்டு ஆன்லைன் ஒரு ஆப் ஒன்று பண்ணியிருக்கோம். மகதி அப்படின்ற ஆப்பை நீங்கள் வந்துட்டு மொபைலில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஓகே, லான்ச் அந்த ஆப் லான்ச் பண்ணும்போது மகதி ஆப்பை நீங்கள் வந்துட்டு பதிவிறக்கம் செய்திருப்பீர்கள். அதே சமயத்தில் எங்கள்கிட்ட ஆண்ட்ராய்டு ஆப்பில் தான் பட்டன் ஃபோன் தான் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வந்துட்டு அந்த ரொம்ப பொருளாதாரத்துக்கு கீழே பிலோ பாட்டில் அவங்கெல்லாம் வந்துட்டு நம்மளோட ரேஷன் கடைன்னு சொல்லுவாங்களே, அங்கே வந்துட்டு அரசு விலையில் அங்காடி அந்த ரேஷன் கடையில் வந்துட்டு வாசலில் வந்துட்டு ஒரு கியாஸ் போன்ற செட்டப். அந்த கியாஸ்க்குனா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பொதுமக்களுக்கு சில புரியுன்னு சொல்லணும்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் போன டிக்கெட் இருக்கிற மிஷின் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு செட்டப் வந்துட்டு ரேஷன் கடையில் நம்ம வந்துட்டு வைக்கிறோம். அந்த ரேஷன் கடையிலையும் அதில் மிஷின்லையும் அவங்க போய் இந்த புக்கை வச்சு அவங்க வந்துட்டு அவங்களுக்கான ஃபீட்பேக் கொடுக்கலாம். இந்த புக்கை வந்துட்டு கொடுப்போம்னு சொன்னேன், டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அப்போ எப்படின்னா இந்த அட்டையில் வந்துட்டு ஒரு பார்கோடு மாதிரி இருக்கும், அந்த பார்கோடு கியூஆர் கோட் இருக்கும். ஸோ இந்த கியூஆர் கோடுங்கிறது இட்ஸ் ரேண்டம் நம்பர். டெக்னிக்கலாக வந்துட்டு டீட்டெயில் வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு டெக்னிக்கல் செஷன் டீட்டெயில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறோம். இதில் என்ன சொல்கிறோன்னா, உங்களோட ஐடென்டிட்டி எதுவுமே ரிவீல் ஆகாது. உங்களோட ரேஷன் கார்டு வச்சோ இது யார் என்ன இது பண்ணியிருக்காங்களோ ட்ராக் பண்ண முடியாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு இடத்துல இருந்து சிவப்பு கலர் பட்ட ஒரு குப்பை இல்லைன்னு சொல்லி வருது அப்படின்னா, ரோடு இல்லைன்னு சொல்லி சிவப்பு இந்த வார்டுலேருந்து வந்திருக்குன்னு தெரியும், எந்த கார்டுலேருந்து வந்திருக்குன்னு தெரியாது. நிச்சயமா அந்த பாயிண்ட் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வார்டுலேருந்து வந்திருக்குன்னு தெரியும், எந்த கார்டுலேருந்து வந்திருக்குன்னு அவங்க வார்டு கவுன்சிலராலேயோ மற்றவங்களாலேயோ ட்ரேஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்த புக்லெட்டில் வந்துட்டு அவங்க என்ன குறிக்கிறாங்களோ ஓகே அந்த ஃபீட்பேக்கை வந்துட்டு தே கேன் கிவ். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த புக் வந்துட்டு 20 பக்கம் கொண்ட அட்டைகளை கொண்டு இருக்குது. ஏன் 20 பக்கம்னா, நம்மளோட ஆட்சி காலம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், 5 ஆண்டு காலம். அப்போ இந்த கூட்டம் இந்த ஃபீட்பேக் வந்துட்டு கொடுக்கணும். ஃபீட்பேக் வந்துட்டு எப்போ கொடுக்கலாம், என்ன இருக்குன்னு நமக்கு ஒரு இது இருக்கு இல்லையா. அப்போ காலாண்டுக்கு ஒரு முறை, 3 மாதங்களுக்கு ஒரு முறை ஓகே உங்கள் அடிப்படை தேவைகள் குறித்து நீங்கள் வந்துட்டு கொடுக்கலாம். ஸோ அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் வந்துட்டு குறை தீர்க்கும் ஆப் எங்களுது கிடையாது, ஃபீட்பேக் ஆப். ஓகே, குப்பை ரெகுலராக எடுத்துக்கிட்டே இருக்காங்களா, குப்பை எடுக்கலைன்னா சொல்கிற ஆப் கிடையாது. குப்பை ரெகுலராக எடுக்கலைன்னா நீங்கள் வந்துட்டு போய் உடனே வார்டு கவுன்சிலரையோ அங்கேயே நீங்கள் பார்த்து சொல்லலாம். ஓகே, அவங்க வந்துட்டு அவங்க சொல்லியே எடுக்கலை அப்படின்னா எங்கே சொல்லுவீங்க? இன்னைக்கு அந்த இது இல்லை இல்லையா. ஸோ அந்த வழி இல்லை இல்லையா. ஸோ அந்த வழி தான் வந்துட்டு இந்த வழி. இப்போ எடுக்கல, எனக்கு சர்வீஸ் இந்த சர்வீஸ் எனக்கு பிடிக்கல, குப்பையில் எனக்கு குப்பை வந்துட்டு எனக்கு தெளிவாக இல்லை, என்னோட ரோடு எனக்கு திருப்தியாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு இந்த இது பண்ணலாம். நீங்கள் குறைதீர்க்க அப்படின்னு எப்போ நீங்கள் குறைதீர்க்கும் ஆப்லையா போட்டுட்டு தான் இதில் பண்ணணுமா? கண்டிஷன் இல்லை. குப்பையை போய் எடுக்கிறதுக்கு வந்துட்டு நீங்கள் வார்டு கவுன்சிலர் சொல்லிவிட்டு தான் நீங்கள் இங்கே வர வேண்டும். நீங்கள் அங்கே சொல்லாமல் இங்கே அமுத்துனா எப்படி தெரியும்? இல்லை நீங்கள் ரோடு வந்துட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்களா? கம்ப்ளைண்ட் பண்ணாமல் டேரெக்டாக இது பண்ணணும். அந்த கண்டிஷனில் எதுவுமே கிடையாது. ரோடு வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. நீங்கள் எதுவுமே இல்லை எனக்கு வந்துட்டு
ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஓகே, நீங்க உள்ள வரீங்க பாக்குற அந்த இப்போ அந்த குப்பை திட்டம் வந்துட்டு எப்படின்னு இப்போ புரிஞ்சிருச்சுங்களா? காலாண்டுக்கு ஒரு முறை வந்துட்டு ஃபீட்பேக். ஒரு சின்ன சந்தேகம் சார், இது நேரடியா முதல்வர் பார்க்க முடியுமா அல்லது முதல்வர் கீழே இருக்கக்கூடிய அந்த துறைகளை சார்ந்த நபர்கள் மட்டும் பார்க்க முடியுமா? நான் வந்துட்டு விளக்கத்துக்கு வரேன். மக்களுக்கு இந்த அட்டை போய் சேர்றதுல உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா? இல்ல சார். ஓகே, எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றோம், எப்படி ஆரம்பிக்கிறோம், ஆரம்ப புள்ளி தெரிஞ்சுங்களா? ஆப்பு, அந்த ஆப்ல வந்துட்டு எப்படி கொடுக்கணும், ஒரு வார்டுக்கு வந்துட்டு இந்த அட்டை வந்துட்டு இந்த வார்டை சேர்ந்த உங்களோடதுன்னு சொல்லி டேக் பண்ணி கொடுத்துருவோம். ஒரு ரேஷன் கார்டுக்கு டேக் ஆயிருக்கும். கரெக்டுங்களா? ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் வந்துட்டு 2,30,00,000 குடும்ப அட்டைகள் இருக்குது. அவங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளியர். ஏன்னா நீங்கள் டக்கு எடுத்தோன்னே ஃபைனல் ஸ்டெப்புக்கு போயிட்டீங்க. நம்ம வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். நான் தான் முன்னாடியே சொன்னேன், டீட்டெயிலாக போனால் தான் அது வந்துட்டு உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இந்த அட்டையை கொடுத்தாச்சு. 3 மாதங்களுக்கு ஒரு முறை ஃபீட்பேக் வந்துட்டு கொடுக்கணும். அப்படின்னு ஃபீட்பேக் வந்து 3 மாதம் கொடுக்கணும்னா அந்த கடைசி வரைக்கும் நீங்கள் 3 மாத கால அளவுக்குள்ள எப்போ வேணாலும் நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்கலாம். ஓகே, நீங்க எப்ப வேணாலும் ஃபீட்பேக் கணக்கு இல்ல, ஒரு முறை 2 முறை மட்டும் தான் கொடுக்கணும் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கணக்கு இல்ல. ஆமா, அது வந்துட்டு கணக்கு இல்லை. அவங்க எத்தனை முறை வேணாலும் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ குப்பைக்கு நேரம் வந்துட்டு ரெட் அமுத்திட்டேன்னா அவங்க வந்துட்டு திரும்பி எடுத்துட்டாங்க அப்படின்னா கிரீன் அமுத்திக்கலாம். ஓகே, எத்தனை முறை வேண்டுமானாலும் அவங்க வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். அந்த காலவாச ரிப்போர்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃப்ரீஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஃப்ரீஸ் பண்ணி என்னாச்சு தலைவர்கள் வந்துட்டு பார்ப்பாங்க இல்லையா, நீங்க சொன்னீங்க இல்லையா இப்போ ஆன்சர் கொஸ்டின். ஸோ அங்கே மேலே போகிறது வந்துட்டு 3 மாத காலங்களுக்கு வந்துட்டு போகிற மாதிரி இதில் செட் பண்ணியிருக்கோம். சரியா? இப்போது ஒரு அந்த குப்பை சினாரியோ வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் நோட்டோட வந்துட்டு முடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த ஹாப்பி பாட்டை வந்து பார்த்துடலாம். அந்த குப்பை எடுக்கிற சினாரியோ இந்த லெட் பார்க் திஸ் புக் ஹியர். ஓகே, அந்த குப்பை எடுக்கிற சினாரியோ வந்துட்டு நான் இன்னும் கவர் பண்ணலான்னு நினைக்கிறேன். சொல்யூஷனில் வந்து சொல்யூஷன் அந்த குப்பை எடுக்கிற சினாரியோ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? அதே ஒரு கமெண்ட் இப்போ நீங்கள் கூட வச்சுக்கோங்க. வெளியே வரீங்க, பார்க்குறீங்க, குப்பை இல்லை, டேரெக்டாக இந்த மொபைல் ஆப் எடுத்து குப்பைக்கு நேரம் ரெட் அமுத்துறதுக்கு எவ்வளோ நேரம், எவ்வளோ கால அவகாசம் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஜஸ்ட் ஒரு நிமிடம், ஒரு நொடி. ஒரு நொடி. ஓகே, ப்ராக்டிக்கலாக சொன்னால் லெஸ் தென் 30 செகண்ட் ஆப் ஓப்பன் ஆகணும், ப்ராக்டிக்கலாக சப்மிட்டு க்ளோஸ். கரெக்டுங்களா? அவ்வளோதான் நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னால் நான் சொன்னேன் எங்களுடைய ஆப் நார்மலாக சொல்லுவாங்கல்ல, எங்களுக்கு வந்துட்டு எங்கள் ப்ராடக்ட் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஆனால் பெஸ்ட்டுங்கிறத நான் சும்மா ஓவரலாக நாங்கள் சொல்லலை. எங்களோட காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லலை, கம்பேரிட்டிவ் எடுக்கிறேன். இந்த அளவுக்கு 30 செகண்ட்ஸில் உங்களால் நடைமுறையில் இருக்கிற சிஎம்சிஎல் ஆப்பில் உங்களால் கொடுக்க முடியுமா இவ்வளோ கால வருஷத்தில்? இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஓகே, ஸோ அதை ஆனஸ்டாக ஒத்துக்கிறீங்க இல்லையா? நிச்சயமா சார். ஓகே, ஸோ இது இப்போ நான் முதல் வச்ச பாயிண்டாக ஜஸ்டிஃபை பண்ணிட்டேன். ஸ்பீட். ஓகே, த மொமெண்ட் யூ கிவன் தட் ரேட், ஓகே, அந்த ரெட் ஆனது, ஓகே, இந்த ரிப்போர்ட் டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட் வந்துட்டு இப்போ நான் படத்தில் இப்போ அங்கே ஓடுற மாதிரி, ஓகே, முதலமைச்சருக்கு வந்துட்டு இம்மிடியேட்டாக இந்த மொமெண்ட் யூ ஆட் ரேட், ஓகே, இட் வில் இன்க்ரீஸ் த கவுண்ட். இந்த தொகுதியில் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே தெரிஞ்சிருக்கும். ஓகே, இந்த எம்பி தொகுதியில், இந்த எம்எல்ஏ தொகுதியில், இந்த போட் டைப் இது மாநகரமாக பேர் வச்சு அதுக்கு கீழே இருக்கிற இந்த வார்டில் இது வந்து ரெட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கவுண்ட் ஏறும். இந்த கவுண்ட் வந்துட்டு பர்டிகுலர் பர்சன்டேஜுக்கு மேலே 80% த்ரெஷ்ஹோல்டு வேல்யூ வச்சிருப்போம். ஏன் அப்படின்னா நம்ம எதிர்கட்சி உறுப்பினர்கள் அங்கே இருப்பாங்க. நம்ம செஞ்சாலும் செய்யலாம் அவங்க ரெட்டு தான் போடுவாங்க. நம்ம கட்சி உறுப்பினர்கள் இருப்பாங்க, நம்ம செஞ்சாலும் செய்யலாம் அவங்க கிரீன் தான் போடுவாங்க. அப்போ உண்மை திருப்பை வந்துட்டு நம்ம எடுக்கிறதுக்கு ஒரு த்ரெஷ்ஹோல்டு. அப்போ இவ்வளோ பர்சன்டேஜுக்கு மேலே வந்தால் ஒரு சீரியஸ் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி த்ரெஷ்ஹோல்டு வச்சிருக்கோம். அப்போ இந்த ஆப்பில் காட்டியிருக்க மாதிரி இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் இருக்க அந்த ஸ்க்ரீனில் வந்துட்டு பர்டிகுலர் கவுண்ட் இந்த 80% போகும்போது த்ரெஷ்ஹோல்டு வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த த்ரெஷ்ஹோல்டு வேல்யூ கவுண்ட் வந்துட்டு 80% போகும். ஆட்டோமேட்டிக்காக எஸ்எம்எஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆகிடும். இப்போ சிஎம்சியில் இருந்து ட்ரிகர் ஆகிருக்கு அந்த ரிப்போர்ட். அந்த இது அந்த சென்ட் ஆகிற எஸ்எம்எஸ் வந்துட்டு எம்பி, எம்எல்ஏ, வார்டு மன்ற தலைவர், வார்டு மெம்பர் அவர் வரைக்கும் போயிடுது. இந்த எஸ்எம்எஸ் வந்து நீங்கள் போயிடுச்சு. இப்போ அந்த வார்டு மெம்பருக்கு எப்படி இருக்கும்? சிஎம்சிலேருந்து எஸ்கலேஷன் வந்துருக்கு. இப்போ அந்த குப்பை எடுக்காது வந்துட்டு பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் தான் அந்த வேலையை பண்ணணும். அவங்களுக்கு ஆள் பற்றாக்குறையாக கூட இருக்கலாம். கரெக்டுங்களா? கவர்மெண்ட்டில் வந்துட்டு, ஏன்னா கவர்மெண்ட்டில் 10,000 பேருக்கு ஒன்று பண்ணால் 1,00,000 பேர் வந்து நிற்கிறாங்க. ஓகே, ஸோ சம் ப்ராப்ளம் இஸ் தேர். உங்களோட ரூட் காசோ வி ஜஸ்ட் லீஸ்ட் பாதர் அபவுட் தட் திங். லெட் பி கம்ப்ளீட்டட் ப்ராக்டிக்கல் திங். ஸோ அப்போ அந்த குப்பை எடுக்கிறதுக்கான ஒரு ஆல் ஷார்ட்டேஜாக இருக்குது சார் அப்படின்னு இவர் சொல்ல முடிச்சுட்டு, அப்போ இந்த பைப்லைன் ஃபுல்லாக சிஎம்சிலேருந்து எஸ்கலேஷன் வந்துருக்கும்போது கண்டிப்பாக எந்த அப்ரூவல், எம்பி அப்ரூவலாக இருந்தாலும் சரி, எம்எல்ஏ அப்ரூவலாக இருந்தாலும் சரி, கிளியர் ஆகி அந்த 3 பேர் போட்டு குப்பை எடுக்கிறதுக்கு
குப்பை எடுத்தே ஆகணும், இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம்னு விடுவாங்களா? நீங்கள் எது 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 பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எடுத்தே ஆக வேண்டிய கட்டாயம் அது. கட்டாயப்படுத்து, நாங்கள் நிர்பந்திக்கிறோம், நாங்கள் வந்துட்டு எங்களுக்கான நிர்பந்திக்கிறாங்க, நிர்பந்திக்கப்படுகிறார். அப்போ நிர்பந்திக்கப்படும் போது அந்த குப்பையை எடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு போர்டு ஒன்று வைக்கிறாங்க. மக்கள் கண்காணிப்பு திட்டத்தில் குறைதீர்க்கும் மையம் வழியாக இந்த குப்பை அகற்றப்பட்டது, எங்களை ஊக்குவிக்கும் விதமாக தயவு செய்து பச்சை நிறை பத்தானை அமுத்துவோம் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்கும்போது நீங்க என்ன அமுத்துவீங்க? குப்பைக்கு நேரா பச்சை கொடுப்பீங்க இல்லையா? பச்சை கண்டிப்பா நம்ம ஊக்குவிக்கிறோம் இல்லையா? ஸோ ஒரு தனி மனிதன், நீங்கள் மொபைலில் நீங்கள் அழுத்துறதை வந்து நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஒரு சாமானியனின் குரல் சட்டசபையில் கேட்கும். கேட்டுச்சா? கேட்டது. அக்ரி டிஸ்அக்ரி? கேட்டால் நீதி கிடைக்கும். கரெக்டா? நீங்கள் கேட்டீங்க, என்னோட சமுதாய அடிப்படை தேவைகளுக்கான என்னோட உரிமையை கேட்டேன், கிடைச்சிருச்சு. தட்ஸ் வாட் டெமோக்ராட்டிக் இட் இஸ், ரைட்? ஒரு சாதாரண ஒரு ஆப் இப்போ டெமோக்ராட்டிக் ஃபீலை கொடுத்துருச்சு. அக்ரி டிஸ்அக்ரி? அக்ரி, ரைட்? ஸோ இப்போ இது வந்துட்டு யார் பார்வையில்? மக்கள் பார்வை. இப்போ நீங்கள் கொஞ்சம் நல்லா நினச்சி பாருங்க, அந்த பொலிட்டிக்கல் லீடர் இந்த க்ரீனை வந்துட்டு எடுத்துக்கிறதுக்கு தலைவர் வந்துட்டு, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சிஎம் பார்ப்பாரா? சிஎம் பார்ப்பாரா? சிஎம் பார்க்கணுன்ற அவசியமே இல்லை. சிஎம் எப்போ பார்ப்பார் அப்படின்னா, அந்த எஸ்எம்எஸ் ரிப்போர்ட் இப்போ ட்ரிகர் ஆகி வந்து 3 மாதத்துக்கு அப்புறம் கன்சல்டேட் ரிப்போர்ட் அனுப்புவோம் தெரியுமா? ரெட் வந்தும் அவங்க ஆக்ஷன் எடுக்கலன்னா அப்பா அவருக்கு ரிப்போர்ட் போகும். ரெட் வரும்போது அது க்ரீன் ஆக்கணும், அந்த 3 மாதத்துக்குள்ள அது க்ரீன் ஆக்கணும். எல்லாத்தையுமே சரி பண்ணிட முடியுமா? நீங்கள் அடுத்து கேட்கலாம், குப்பை வந்து குப்பைன்னு சொல்லிட்டீங்க, இப்போ ரோடு உடனே வந்துருமா, இது உடனே வந்துருமா? அது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ரோடு உடனே போடலனாலும் இங்கே நாங்கள் கேட்டிருக்கோம், இது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க அட்ரஸ் பண்ணுவாங்க. அது இம்ப்ளிமெண்டேஷன், டீட்டெயில் பிளானிங், எப்படி ஒரு ஸ்டெப்பும் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு ரொம்ப டீட்டெயில் பிளானிங் இருக்குது. அதை நாங்கள் வந்துட்டு பொதுமக்கள் பார்வைக்கே நாங்கள் வைக்கலான் இருக்கோம். அந்த செஷன்லாம் நீங்கள் வந்துட்டு மறக்காமல் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல்லி ஃபீஸிபிள் சொல்யூஷனாக இருக்கணும். இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தல் அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்துட்டு ஆரம்பத்துல இருந்து ஒரு டே டு டே லைஃப் வரைக்கும் எப்படி ஆக்டிவாக இருக்கணும், அண்ட் எண்ட் ஆஃப் த டே சக்ஸஸ் ஆஃப் த திட்டம் வந்து வரைக்கும் நாங்கள் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம், அந்த யுக்திகள் எல்லாமே நீங்கள் சொல்கிறோம். ஏன்னா இன்னைக்கு ஒரு தனியார் சாஃப்ட்வேர் கம்பெனியாக இருந்துக்கிட்டு உங்களால் எப்படி இதை நடைமுறைப்படுத்த முடியும்? கவர்மெண்ட்டு எவ்வளோ பெரிய அரசாங்கம் இருக்குது, அதை இதெல்லாம் நடைமுறை பேசுறதுக்கு நல்லா தாங்க இருக்குது, நடைமுறைக்கு சாத்தியமாக உங்களுக்கு நிறைய ஐயங்கள் எழலாம். அது எல்லாத்தையுமே நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த சினாரியோவில் ஜஸ்ட் வில் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் திஸ் ஐடியாலஜி வில் ஒர்க் அவுட் திஸ் ரியல் சொல்யூஷன் அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ இது சொல்யூஷனாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அக்ரி பண்ணிக்கிறீங்க. இதைத்தான் எல்லா காமன் மேனும் வந்துட்டு அக்ரி பண்ணிப்பாங்கன்னு நான் நம்புறேன். இந்த சொல்யூஷன் என்னால் ஓட்டு போட்டு ஒன்றும் பண்ண முடியாது, நான் ஓட்டு போட வரலன்னு நினைக்கிற அந்த 30% என் அன்பு சகோதரர்களை வாக்களிக்க தூண்டும் விதமாக அல்லது நம்பிக்கை ஏற்படுத்தும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு யாருக்கு கொடுக்க வேண்டும்? வாக்களித்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுக்குறோமா? திஸ் இஸ் வாட் டெமோக்ராசி இஸ். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இந்த மக்கள் கண்காணிப்பு திட்டம் கொடுக்கிறது. அக்ரி டிஸ்அக்ரி? அக்ரி. ஓகே, ஸோ இந்த திட்டம் இவ்வளோ இதில் வந்து நீங்கள் ஒரு சந்தேகம் கேட்பீங்கன்னு எதிர்பார்த்தேன் நான். என்னன்னா சார், இப்போ சொல்றீங்க இதுக்கு தனியா ஆப் இருக்கு, ஆன்லைன் இருக்கு, அண்ட் மொபைல் நம்பர் கொடுக்குறோம், இப்படி எல்லாமே சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது இந்த 3 விதத்துலயுமே வந்து நம்ம புகார் தெரிவிக்கலாம், புத்தகம் எதற்கு? கரெக்டாக நான் சொன்னேன்னு ஞாபகம் இருந்துச்சு. ஓகே, நீங்கள் முதல்ல இந்த சந்தேகம் கேட்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். இந்த புக் எதுக்கு அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இப்போ நம்ம ஓட் மிஷினே வந்துட்டு சந்தேகப்படுறோம், கரெக்டுங்களா? வந்துட்டு சீட் பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்கன்னு. இப்போ இது ஒரு ஆப் தானே, இந்த ஆப் வந்துட்டு ஹேக் பண்ணலாம், இல்லை வார்டு கவுன்சிலர் உங்களை மிரட்டி வந்துட்டு பச்சை நேரம் பார்த்தாலும் அமுத்துங்கன்னு சொல்லலாம். இல்லை இப்போ நம்ம என்ன அதை சொன்ன முதலே சொன்ன நம்ம ஹாப்பி பார்ட் மட்டும்தான் பார்த்துருக்கோம், நெகட்டிவ் பார்ட் பார்க்கணும் இல்லையா சார்? இப்போ நீங்கள் வந்துட்டு நீங்கள் எல்லாம் அவர் செஞ்சிருவாரோ என்ன இருக்குது, செய்யலை. இந்த ஆப் வந்துட்டு இப்போ ஒன்றும் இப்போ என்ன அரசியல்வாதிகள்லாம் வந்துட்டு உங்களுக்கு அதானே இது, அவங்களாம் ஒன்றும் செஞ்சிருவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எந்த நம்பிக்கை நீங்கள் வந்துட்டு போட்டால் சிஎம் செல்ல வந்துமே அவர் அப்படியே போட்டிருக்காருன்னே வச்சுக்கோ, என்ன பண்ண போகிறீங்க? அப்போ 3 மாதம் ரிப்போர்ட்டில் பண்ணி சிஎம்ஏ சொல்லி கேட்கலான்னு என்ன பண்ண போகிறீங்க? 3 மாதம் கழித்து சிஎம் செல்லிருந்து எஸ்எம்எஸ் வந்தும் அதை செய்யாத ஒரு வார்டு கவுன்சிலரை மிரட்டி செய்ய, ஐ மீன் அவர் வார்னிங்கோ அவரை டிஸ்மிஸோ எந்த ஆக்ஷனும் எடுத்து அவரை வந்துட்டு சரி பண்ணாத அந்த தலைமை, அது யாராக வேணா இருக்கட்டும், அடுத்த முறை ஆட்சிக்கு வரலாமா? சொல்லுங்க.
கூடாது இல்லையா? இப்போ நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன், எதன் அடிப்படையில் ஓட்டு போடுறீங்க? 10 பேர் நிற்கிறாங்க, வந்துட்டு ஒருத்தர் ஓட்டு போடுறீங்க, 9 பேர் நிராகரிக்கிறீங்க அப்படிங்கிற இந்த ஒரு நெகட்டிவ் சினாரியோ எடுத்துப்போம். அந்த பாசிட்டிவ் சினாரியோ முடிச்சிட்டோம். ஓகே, பாசிட்டிவ் சினாரியோ உங்களுக்கு எந்த வித மாற்ற கருத்தும் இல்லை இல்லையா? ஓகே, இந்த நெகட்டிவ் சினாரியோ எடுத்துப்போம். இந்த நெகட்டிவ் சினாரியோவில் வந்துட்டு அவங்க எதுவுமே கண்டுக்கல, எதுவுமே பண்ணல, ஆனால் அது எல்லாமே ரெட்டாவே கொடுத்துருக்குறாங்க, என்ன பண்ணுவாங்க பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை முறையாக இந்த திட்டத்தை செயல்படுத்தாமல், முறையாக புரிஞ்சிக்காம, வார்டு கவுன்சிலர்ஸ் வந்துட்டு இதனோட உண்மைத்தன்மை புரிஞ்சிக்காம, மேலே இருக்கிற ப்ரெஷருக்கு பயந்துக்கிட்டு அவங்க எல்லாத்தையும் மிரட்டி, இல்லை ஹேக்கரை வச்சு எல்லாருமே க்ரீன் பட்டன் அமுத்தி ரிப்போர்ட்டை மாற்றி குழப்பி நான் அவருக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும் பட்சத்தில் ஓகே, நீங்கள் இந்த புக்லெட்டை வச்சு எப்போ வேணாலும் அந்த ஆப்பை சரி பண்ணிக்கலாம். நீங்கள் கொடுத்த ஃபீட்பேக் இருக்கா அப்படிங்கிறது ஒன்று, ஆத்தென்டிசிட்டி. செகண்டு, இந்த புக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும். உங்கள் கவுன்சிலர் வந்துட்டு அவர் ஹேக் பண்ண தெரில, ஆப்பை கொண்டு வந்து மிரட்டி, இந்தா க்ரீன் அமுத்து, இந்தா கொண்டா ஓட்டு போடுறா க்ரீன் அமுத்து, இந்த 100 ரூபா பிடி அப்படின்னு சொல்லி பண்ணலாம். வாய்ப்பு இருக்கு இல்லையா? எஸ் இருக்கு சார். அப்போ அவரால் இந்த புக்கை வந்துட்டு உள்ளே வந்து எடுத்து பார்க்க முடியுமா? முடியாது. வீட்டுக்குள்ளே வந்து பார்க்க முடியாது. இந்த அவர் வந்து மிரட்டினா இந்த புக்கில் வந்து நீங்கள் 2 மார்க் பண்ணிட்டீங்க. இப்போ 5 வருஷம் முடிஞ்சிருச்சு, எலெக்ஷன் வருது. இப்போ நீங்கள் வாக்குச்சாவடிக்கு போகிறீங்க, அதே 10 பேர் நிற்கிறாங்க. உங்களுக்கு வந்து யாருக்கு ஓட்டு போடணும்னு இன்னும் சரியாக தெரியல, ஆனால் யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்ற ஒரு தெளிவு வரும். கரெக்டா? அந்த தெளிவு நீங்கள் புறக்கணிப்பது அவர்களை வாழ்நாள் முழுவதும் புறக்கணிக்க வேண்டும். கரெக்டா? இல்லை, வாழ்நாள் முழுவதும். ஏன்னா ஒரு அதாவது தெரியாமல் செய்வதற்கு வந்துட்டு தவறுக்கு வந்துட்டு மன்னிப்பு உண்டு, தப்புக்கு மன்னிப்பே கிடையாது. சரிங்களா? நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த இது வந்துட்டு ஒன்று அவர் வார்டு மெம்பர் பொறுப்பாக இருந்திருக்கணும். அவர் பொறுப்பாக இல்லைனாலும் 3 மாதம் ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட் கொடுக்கும்போது தலைவர் ஒரு ஆளுமை திறன்மிக்க தலைவராக அவர் வந்து அந்த கிரீனாக இருக்கணும். சரி, லெட்ஸ் இது வந்துட்டு பொதுமக்கள் பார்வையில் நாங்கள் கொடுக்குறோம். இப்போ நெகட்டிவ் சினாரியோ முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நெகட்டிவ் சினாரியோ டெமோக்ராட்டிக் ஃபீல்டில் கொடுக்குதுங்களா? கொடுக்குது சார். ஒரு நியாயமான ஒரு வாக்கு செலுத்தவில்லை என்றால் அது தீவிரவாதம். அதாவது இப்போ வந்துட்டு இந்த யாருக்குமே போட பிடிக்கலாம், நோட்டாக்கு போடுற அந்த மனநிலை இருக்கிற எனது அன்பு சகோதரர்களுக்கு இந்த திட்டம் வந்துட்டு ஏற்புடையதாக இருக்குமா? இருக்கலாம், நிச்சயமா இருக்கும். ஓகே, இருக்கலாம், இல்லை இருக்குமா அதை கேள்வி. இருக்கும் அப்படின்னா இருக்கலாம். ஓகே, அஃப்கோர்ஸ் அவங்க வந்து முழுதாக புரிஞ்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஆணித்தனமான நம்பிக்கை. சரிங்களா? ஓகே, குட். பாசிட்டிவ் சினாரியோ பார்த்துட்டோம், நெகட்டிவ் சினாரியோ பார்த்தாச்சு. இப்போது மக்கள் பரவல் சூப்பராக இருக்குது சார். நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்துட்டு பேசுங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு அவங்க வந்து நொய் நொய் நொய்னு கேள்வி கேட்குற மாதிரி ஒரு விஷயங்களை அரசியல் தலைவர்கள் வந்துட்டு வரவிடுவாங்களா? அதுதானே இப்போ உங்களுக்கு மண்டக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு. ஆனால் கேட்கறதுக்கு வந்துட்டு இதாக இருக்குது. இன்னைக்கு போய் இன்னைக்கு காலகட்டத்தில் வந்துட்டு யாராவது செய்ய விடுவாங்களா? சரி, இப்போ நீங்க சொன்ன மாதிரி நம்ம வந்து அரசியல் தலைவர் மேல லாபம், இதுல என்ன அதாவது எங்களை கேள்வி கேட்பதற்கு நீ யாரு, உங்களுக்கு யார் அந்த தைரியம் அதிகாரமிக்க வரல அப்படின்னு இருக்குல்ல. இப்போ நம்ம வந்து அதை கொஞ்சம் ஒரு வித்தியாசமா பார்க்கலாமா? இப்போ அரசியல் தலைவர்கள் பார்வையில இருந்து இந்த திட்டம் எப்படி செயல்படும் பார்க்கலாமா? இதே சினாரியோல அந்த ரெட்டு போனதுக்கு அப்புறம் அங்க மேல இருந்து ஓகே SMS வந்ததுக்கு அப்புறம் ரெட்டு போட்டு ஒரு ரெட்டு அங்க அடிக்கும் போது அவர் தலைவர் அரசியல் தலைவருக்கு வந்துட்டு ப்ராக்டிக்கலாக வந்துட்டு ஐயோ இந்த தொகுதி மக்கள் வந்துட்டு கஷ்டப்படுறவர்கள் அவருக்கு வந்து செய்ய வேண்டும் என்ற உணர்வு இருக்கும். ஓகே, இருக்கலாம், நல்ல மனிதராக இருக்கலாம், இருக்கவே இருக்காதுன்னு சொல்கிறேன். இல்லை, கண்டிப்பாக ரெட்டு நம்ம சரி பண்ணோம்னா அடுத்த எலெக்ஷன் நம்ம தோற்றுருவோன்ற பயம் இருக்கும். அடுத்த தேர்தலில் தோல்வியை தழுவுவோம் என்ற பயம் இருக்கும். அப்போ கண்டிப்பாக அதை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அவர் சரி செய்யணும் அப்படின்னு தான் அவர் என்ன பண்ணுறாரு. ஏன்னா ஆட்சியை தக்க வைத்துக்கிறது ஒரு தேர்தல் தலைவர் ஒரே இலக்கு. அது உங்களோட தத்துவம் எதுவாக இருக்கணும், வெற்றி ஒன்றே இலக்கு. கரெக்டுங்களா? அப்போ அந்த வெற்றியை உறுதி செய்ய வேண்டும். அதுக்காகவாது அந்த SMS பைப்ல ஆக்டிவிட்டி. இப்போ கீழே நான் இந்த இதுக்கு முன்னாடி பார்த்த உதாரணங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். தனது தொகுதிக்கு சரியான நேர்மையாக உழைச்சவரை வந்துட்டு மக்கள் புறக்கணிக்கிற அநீதி எலெக்ஷன் இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் வந்துட்டு ஆன் த ஃப்ளைல நீங்கள் வந்துட்டு ஒரு க்ரீன் பட்டன் மட்டும் தான் கொடுத்துருக்கிறீங்க நீங்கள், கரெக்டா? இப்போ அந்த க்ரீன் பட்டன் அப்படிங்கிறது ஓகே, நீங்கள் அடுத்த முறை அவர் நின்னா ஃபுல்லாக க்ரீன் வாங்கியிருக்காரு, நீங்கள் கேட்டதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டார். அடுத்த தடவை அந்த 10 பேர் நிற்கிறாங்க, ஓகே, ஒரு 10 பேர் வராங்க. ஏன்னா ஏற்கனவே நல்லது செய்யணும் ஒருத்தர். இப்போ நீங்கள் போயிட்டு ஏற்கனவே எல்லாம் சூப்பராக பண்ணிட்டாரு, இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம், இவதான் நல்லா பண்ணிட்டாரு அப்படின்னு கொடுப்பீங்களா? இல்லை சிறப்பாக பண்ணவருக்கு ஓட்டு போடுங்க. யார் நம்மளுடைய எதிர்பார்த்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொடுத்தாங்க நிச்சயமா அவங்களுக்கு தான் வாக்களிக்கும். அப்போ அடுத்த முறை வந்துட்டு கட்சிக்கு இப்போ அவர் வந்துட்டு கட்சிக்கு போஸ்ட் ஓட்டல, கூட்டம் கூட்டல, கோட்டருக்கும் கொலிபரனுக்கு இது பண்ணல, கட்சி சீட்டுக்கு வந்துட்டு ஒரு நம்ம ஆதாரப்பூர்வமாக இல்லைனாலும் இது வந்துட்டு ப்ராக்டிக்கலாக நிதர்சனமான உண்மை. ஒரு சீட்டுக்கும் காசு கொடுக்கணும் அப்படிங்கிறது, ஒரு எலெக்ஷனுக்கு பர்டிகுலர் அமௌண்ட் செலவு பண்ணுங்கிறது வந்துட்டு எழுதப்படாத சட்டம்னு எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா?
ஸோ புதிதாக ஆரம்பிக்கிட்ட கட்சியிலேருந்து எல்லா கட்சியிலும் வந்துட்டு பணப்புழக்கம் நிறைய வருது, அது ப்ராக்டிக்கல் சொல்யூஷன். இது எதுவுமே இல்லாமல் அவரும் வந்துட்டு போய் குப்பை எடுத்து மங்கடி கூட்டில் ஒயிட் காலர் ஜாபு, அவர் வந்துட்டு அதிகாரத்துறையில தான் ரெண்டு வந்தோடனே என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி வீட்டில் கேட்பாரு. உட்கார்ந்த இடத்துலையே தட் இஸ் கால்டு ஸ்மார்ட் ஒர்க். உட்கார்ந்த இடத்துலையே அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ல அவர் வந்துட்டு மக்கள் மனதை வென்று விட்டார். நிச்சயமா. ஓகே, இப்போ தலைவருக்கு சரி ஓகே அவர் வென்றுட்டார், அடுத்த வருஷம் சீட்டு கொடுக்குறாங்க, வேட்பாளருக்கு பெனிஃபிட். இப்போ தலைவருக்கு, கட்சி தலைவருக்கு இந்த 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 பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மேப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எம்பி தொகுதி வாரியாக, இது வந்துட்டு எம்எல்ஏ தொகுதி வாரியாக, ஒரு வாரியாக பார்த்தீங்கன்னா இப்போ ரெட்டுன்னா அந்த ரெட்டு, கிரீன் இருக்கிறது வந்துட்டு ஓட் கன்ஃபர்மேஷன். இது அப்போ அங்கே அதிருப்தியில் இருக்காங்க. அப்போது எலெக்ஷனுக்கு முன்னாடியே மக்கள் மனதை படித்து விடலாம். இப்போ இதில் கிரீன் அப்படின்னா வென்று விடலாம், ரெட் அப்படின்னா அதிருப்தியில் இருக்கிறாங்க, அது உடனே சரி செய்ய வேண்டும். அவங்க சரி செய்ய வேண்டும்னு நினைக்கிறது வந்துட்டு வல்லரசு அல்ல. இப்போ நீங்கள் சொல்லலாம், நீங்கள் கேட்கலாம், சார் இப்போ வந்துட்டு நம்ம ஊர் உடனே சிங்கப்பூராக மாற்றிட முடியுமா? அதுக்கு எவ்வளோ பொருட்செலவாகும்? நம்ம ஏற்கனவே வந்துட்டு பட்ஜெட் வந்துட்டு துண்டில் ஓடுது, கரெக்டுங்களா? ஓகே, அப்போது இது எப்படி ஒரு தொகுதிக்கும் ஒதுக்கப்படும் தொகுதி நிதி மட்டும் நீங்கள் எடுத்து செலவினம் செய்தால் போதும். அப்போ நீங்கள் அரசியல் தலைவரில் வந்துட்டு இப்போ அவங்க வந்துட்டு இப்போ அரசியலுக்கு வராங்கன்னா சம்பாதிக்க தான் சார் வராங்க. ப்ராக்டிக்கலாக பேசுங்க, பி ப்ராக்டிக்கல். எங்களை வந்துட்டு சர்வீஸ்க்காக வந்துட்டு ஒரு கல்லூரிக்கல் டேர்மில் சொல்லணும்னா எங்கன்னா ஊருக்கு பற்றி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் வரும் இல்லையா? ஸோ அவங்க சம்பாதிக்கணும், ஒரு இது பொலிட்டிக்கல் சட்டையில் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் சம்பாதிக்கணும்னு வராங்க. அவங்க வந்துட்டு அந்த தொகுதி நிதி ஒதுக்கீடு கூட கை வைக்காமல், ஓகே, அதை கூட எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எலெக்ஷன் அப்போ பணம் கொடுத்து வெயிட் பண்ணுறதுன்னு பார்க்குறேன். அது காரணம் ஏற்கனவே நான் தெளிவாக போன பதிவில் சொல்லியிருக்கேன். ரூட் காஸ் ஆஃப் கரப்ஷனை வந்து நான் தெளிவாக சொல்லிட்டேன். இப்போ இந்த சின்னரில் வரும் உங்கள் தொகுதி நிதி பங்கீடு. நான் சொல்கிற அந்த அமௌண்ட்டுங்கிறது நீங்கள் போடுற பட்ஜெட் 3 லட்சம் கோடி 40,000 சில்லறையில் வந்துட்டு அந்த பட்ஜெட் தொகுதி நிதி பங்கீடுங்கிறது அந்த சிறு அளவு இதை வந்து நீங்கள் முழுசாக நீங்கள் தொகுதி நிதி பங்கீட வருஷத்துக்கு 2 கோடி அதை நீங்கள் கொடுக்கும்போது வி ஹாவ் அ டீடைல்டு பிளான். அதை நான் வந்துட்டு உங்களுக்கு பட்ஜெட் வாரியாக பணம் வாரியாக அதை வந்துட்டு முறையாக செலவு செய்யும் பொழுது என்ன, நியூஸ் 7 தொலைக்காட்சியில் வந்து ஒரு சர்வே பண்ணியிருந்தாங்க. தேர்தல் அதிகாரி வந்து அதை சொல்லியிருந்தாரு, உங்கள் தொகுதிக்கு ஒதுக்கப்படும் நிதியை முறையாக செலவு செஞ்சாங்கனாலே போதும், உங்களுக்கு தொகுதி வந்து வென்றுடலாம். ஓகே, நான் வந்துட்டு திரும்பவும் நான் ரியேட்டேட் பண்ணி சொல்கிறேன். நான் வந்துட்டு பாலம் கட்டுறல, மேம்பாலம், குறுக்கு பாலம், சைடு பாலம், தந்து பாலம், பெரிய இதை வந்துட்டு நான் வந்துட்டு எதுவுமே சொல்லலை, சரிங்களா? இதுல இருக்கக்கூடிய அனைத்துமே அடிப்படை தேவைகளை பொறுத்துதான். அதாவது இந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தேவையான அளவு ஒதுக்கப்படுவதே தொகுதி நிதி மேம்பாட்டாகும். அந்த தொகுதி நிதி மேம்பாட்டிலும் நடக்குதுன்னு சொல்லி நான் ஆதாரப்பூர்வமாக சொல்ல உடனே நீங்கள் வந்துட்டு அப்போ நீங்கள் நடக்குன்னு சொல்லலைங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த இதுக்கு வரீங்க. நான் யாரையும் இன்னும் குறை கூற வரவில்லை. நான் முதலே சொன்ன மாதிரி நோபடி இஸ் பர்ஃபெக்ட். இங்கிட்ட இருந்து பொதுமக்களாக இருந்து அரசியல் தலைவரில் வந்துட்டு குறை சொல்கிறவங்க தான் அங்கே போய் அரசியல் தலைவராக மாறும்போது அதே தப்பு செய்கிறாங்க. ஓகே, நோபடி இஸ் பர்ஃபெக்ட்டுங்கிறத நான் சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் இந்த அரசியல் தலைவர் இருப்பாங்களா, அந்த அரசியல் தலைவர் இருப்பாங்களா, இங்கே ஆளும் கட்சி நல்லவங்களா, அப்போ எதிர்கட்சி இந்த கேமுக்கே நான் வரல. நான் யாரையும் குறை கூறவில்லை. எல்லா மனிதர்களும் நல்ல மனிதர்களே. ஓகே, ஸோ அந்த தொகுதி நிதி பங்கீட்டை அவங்க வந்துட்டு உள்ளே கொடுக்கும்போது அதை வச்சு அவங்க பேசிக் நீட்ஸ் இப்போ அவங்க தனது அதிகாரத்தை வந்துட்டு துஷ்பிரயோகம் பண்ணாமல் அந்த அதிகாரத்தை வந்துட்டு லைக் ஒரு ஒரு லேண்ட் வாங்குறது இது சம்பாரிச்சு போகிறாங்க. நான் வந்துட்டு எனக்காக சர்வீஸ் பண்ணுற நீ கொஞ்சம் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸை போய் அது எனக்கு வந்துட்டு இது இல்லை, நீ அப்படியே இது பண்ணணும்னு நான் இது பண்ணேன். இப்போ எனக்கு வந்துட்டு பேசிக் நீட்ஸே நடக்க மாட்டேங்குது, கரெக்டுங்களா? ஸோ அதை செயல்படுத்தி கொடுக்கறதுக்கு நீங்கள் வந்துட்டு பண்ணணும். இது வந்துட்டு பண்ணும் அப்படிங்கிறதான் ப்ராக்டிக்கல் சொல்யூஷன், கரெக்ட்? தொகுதி நிதி பங்கீடை வைத்தே நம்ம செய்ய முடியும், சரிங்களா? வேறு எதுவும் டவுட் இருக்குங்களா? வேற எதுவும் சந்தேகம் இல்லையா? இப்போ நிறைய பார்த்தோன்னா என்னதான் இது நேத்து பேசிட்டு இருக்கும்போது கூட நமக்குள்ள அந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது. என்னதான் திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அது மத்திய அரசா இருந்தாலும் மாநில அரசுகளா இருந்தாலும் மக்களுக்கு எல்லாமே மக்களுக்கான திட்டம் தான், அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்படி இருந்தாலும் கூட வந்து என்ன முயற்சி எடுத்தாலும் எல்லா திட்டங்களுமே 10ஓடு 11ஆக தான் மாறுது. அதுல இருந்து இது நிச்சயம் மாறுபடும் அப்படின்னு எந்த அளவுக்கு உங்களால மக்களுக்கு நம்பிக்கையை கொடுக்க
கொடுக்க முடியும்? வாக்களிக்கின்ற மக்களுக்கு பொதுவா மக்கள் இடத்துல இருந்து பார்த்தா, ஆனா அவங்களுடைய இடத்துல இருந்து பார்த்தோன்னா இல்ல இது வந்து எல்லா திட்டங்களையும் மாதிரிதான். நீங்க கேட்குற பாயிண்ட் நான் வந்துட்டு புரியுது. இப்போ நீங்க வந்துட்டு இப்போ இந்த திட்டம் வந்துட்டு ஜெயிச்சு வரும் பட்சத்தில் இதுவும் நாளைக்கு வந்து நீங்க வந்துட்டு அரசாங்கத்துறையாக தான் நீங்க பண்ண முடியும், கரெக்டுங்களா? அரசாங்கத்துறையாக தான் பண்ண முடியும். இது வந்துட்டு அது ஒரு அடுத்த ஒரு ஃபெயிலியர் டிபார்ட்மெண்ட்டாக தானே இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்குறீங்க. ஆமா, சரி, கரெக்டுங்களா? உங்களோட கேள்வி அடிநாதம் கரெக்டுங்களா? ஸோ டு ஆன்சர் திஸ் கொஸ்டின், இது இது வந்துட்டு இந்த 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 ப்ராஜெக்ட் வந்துட்டு இதற்கான துறை வந்துட்டு தனியார் துறை, அதாவது இந்த ஐடியாலஜி நாங்கள் பொதுமக்கள் பார்வைக்கு நாங்கள் ஓப்பனாகவே வச்சுட்டோம். அது வைக்க போகிறது தான் எங்களோட மொத்த இதுவுமே. ஓகே, இது சாஃப்ட்வேர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டெக்னாலஜி டீட்டெயில்ஸ், எங்கள் கம்பெனியோட டாக்குமெண்ட்ஸ் யார் வேணாலும், ஓகே, எந்த இருக்கிற அதிமுக, திமுக, டிவிகே, லைக் எல்லா கட்சிகளிலும் இருக்கிற ஐடி விங், ஓகே, டெக்னிக்கல் பர்சன் பார்த்தா இந்த திட்டத்தை எடுத்து மக்களுக்கு பயன்பெறும் இந்த திட்டத்தை எடுத்து அவங்க செயல்படுத்துறேன்னு சொல்றது மூலயமா மக்கள் மனதை வென்று எடுத்து அவங்க பண்ணலாம். ஓகே, அதற்கான எல்லா அதுக்கு தான் இந்த இலை முயற்சி. ஸோ இனி வரும் செஷன்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ், இது இந்த திட்டத்தை எப்படி பிளான் பண்ணுறது, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ப்ராக்டிக்கலாக வந்துட்டு எப்படி நீங்கள் கேட்டீங்க இல்லையா, 10ஓட 11 10ஓட நான் அதை ஆணித்தனமாக சொல்கிறேன். சுதந்திரம் பெற்றதுலேருந்து 1951 முதல் தேர்தலிருந்து இது வரைக்கும் ஒரு நிறைய திட்டங்கள் வந்துருக்கு. ஓகே, என் நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ், தெர் ஆர் பிளென்டி ஆஃப் ஸ்கீம்ஸ் நல்ல எண்ணங்களோடு உருவாக்கப்பட்டது. நீங்கள் சொல்கிறப்பல வந்துட்டு இறங்கி இருக்குது, சரிங்களா? அதில் எல்லாமே வந்துட்டு அரசாங்கத்தினோட அலட்சியமே வந்துட்டு காரமாக இருக்குமா அப்படி, அதுதான் நம்ம வந்துட்டு மேம்போக்காக வந்துட்டு சொல்லிட்டு போகிறோம். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு திட்டமும் வந்துட்டு ஃபெயிலியர் ஆகிறதுக்கான காரணம் என்னன்னா மக்கள் அதில் வந்துட்டு இன்வால்மெண்ட்டே இல்லை. நீங்கள் வந்துட்டு உதாரணத்துக்கு ஒரு திட்டம் சொல்லுங்களேன். இந்த திட்டம் ஒரு திட்டம் நீங்கள் சொல்லுங்கள், நான் ஈஸியாக வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி சொல்கிறேன். இந்த திட்டம் வந்துட்டு நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் வந்து ரோடை கடந்து தான் போகணும். குடிநீர் உங்களுக்கு வேண்டும். பொது இடத்துல நீங்கள் போகும்போது உங்களுக்கு சிறுநீர் கழிக்கவோ இதுகளுக்கோ பொது கழிப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டும். நான் அதனால் நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னா, நாங்கள் வந்துட்டு மாண்புமிகு மாணவன் திட்டம் அந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு ஒரு பிடிக்காத எளிய மக்களோட கனெக்ட் பண்ணிக்காத ஒரு திட்டத்தில் இல்லை. இப்போ நீங்கள் பஸ்ஸில் இலவசமாக டிக்கெட் போடணும் அப்படின்னா அந்த இலவச டிக்கெட் வந்துட்டு பெண்களுக்கு மட்டும் தான், ஆண்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிக்க மாட்டாங்க. ஓகே, இப்போ லேப்டாப் அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் கனெக்ட் ஆகிப்பாங்க இலவச மடிக்கணினி அப்படின்னா. இப்போ ஒரு ஸ்கூட்டி அப்படின்னா மாநிலத்தில் இருக்கவங்கன்னா வருமானம் இருக்கவங்க மட்டும்தான், போர்ட்டில் இருக்கவங்க கனெக்ட் ஆக மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மக்கள் நல திட்டங்கள் ஏதாவது தாலிக்கு தங்க அப்படின்னா கல்யாண வயசு பொண்ணுங்க மட்டும் தான் கனெக்ட் ஆகிப்பாங்க, கரெக்டுங்களா? ஸோ இது மாதிரி எல்லாருக்கும் ஒரு திட்டங்கள் வந்துட்டு ஒரு சாராரை ஈஸியாக அவங்க வந்துட்டு தொடர்புபடுத்திக்க முடியும். ஆனால் சமுதாயத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் தொடர்புபடுத்திக் கொள்ளக்கூடியது தனது ஜனநாயக உரிமை, அடிப்படை தேவைகளுக்கான ஜனநாயக உரிமை. நம்ம ஊர் சிங்கப்பூர் ஆயிடுச்சா? இல்லை சார். அப்போ கண்டிப்பாக அதுக்கான தேவை இருக்குல்ல. இதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டு ஐ டோன்ட் ரிப்பீட் த சேம் கண்டென்ட். ஸோ யூ அக்ரீட் லைக் நம்மளோட அடிப்படை தேவைகள் முறையாக பூர்த்தி செய்யப்படவில்லை. அது அது கேட்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். கேட்கறதுக்கான ப்ரொவிஷனை நாங்கள் வந்துட்டு அழகாக ஓப்பனில் வைக்கிறோம், எஃபர்ட்லெஸ்லி பண்ணுறோம். ஒரு போகில் நான் வந்துட்டு எடுக்கிறேன், எனக்கு ஓகே அமுத்திட்டு நான் போகிறேன், அவ்வளோதான். இது வந்துட்டு ப்ராக்டிக்கலி நான் எதுவுமே இல்லை. நான் வந்துட்டு இன்னைக்கு ரேஷன் கடை நீங்கள் வந்துட்டு ஆப் இல்லை இது இல்லை, ஆனால் அவங்க வந்துட்டு எங்கே போகிறாங்களோ இல்லையோ, நீங்கள் வந்து போர்ட்டி லைனில் ஒரு பட்டன் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்க வசதி இல்லாதவர்கள் கண்டிப்பாக பட்டன் ஃபோன் வச்சுருக்கவங்க வந்துட்டு ரேஷன் கடையில் பொருட்களை வாங்குற அளவுக்கு தான் இருப்பாங்க, கரெக்டுங்களா? அப்போ அவங்க அங்கே போகும்போது இந்த ஆப் பார்க்கும்போது போகிற வழியில் ஓகே ரோட்ஸ் இல்லை, இதில் என்ன இருக்குது ஈஸியாக ஃபீட்பேக் கொடுத்துடலாம், கரெக்டுங்களா? அது நான் வந்துட்டு வாழ்வியலோடு ஒன்றி இருக்கும் பட்சத்தில் ஒன்றி இப்போ நீ திட்டம் ரேஷன் கார்டு வாங்காடி வந்துட்டு போயிடுச்சிங்களா, அது வந்துட்டு அரசாங்க திட்டம் தான், அது விட்டு போகல இல்லையா? எல்லா திட்டமும் மழுங்கி போகல. டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், அரசாங்கத்துறை வந்துட்டு இன்னைக்கும் வந்துட்டு இப்போ பிறப்பு இறப்பு சாதுன்றது வந்துட்டு நீங்கள் அரசாங்கத்துறை தானே விடுறீங்க, அது ஒரு திட்டம் தானே. ஸோ மக்கள் வாழ்வியலோடு இயைந்து நாங்கள் இதை உருவாக்கி இருக்கிறதுனால நிச்சயமா இது வந்துட்டு ஃபேட் ஆகாது. அண்ட் இது வந்துட்டு அரசாங்கத்துறையாக மாறாது. இது வந்துட்டு நாங்கள் மகதி பொலிட்டிக்கல் சாப்டர் சொல்லிச்சு. இப்போ நாங்கள் வந்துட்டு இவ்வளோ தூரம் மக்களுக்காக ஒன்று பண்ணியிருக்கோம் இல்லையா? நாங்கள் வந்துட்டு நீங்கள் கேட்கலாம், நீங்கள் வந்துட்டு அப்போது நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு பொது சேவையாக பண்ணுறீங்க அப்படின்னு. நாங்கள் பிஸ்னஸ் பீப்புள். இப்போ இந்த 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 ப்ராடக்டை, இந்த மகதி ப்ராடக்டை வந்துட்டு நாங்கள் செஞ்சு தரோம். இந்த செஞ்சு தரத்துக்கான கூலியை நாங்கள் வந்துட்டு அரசாங்கத்திடம் பெற்றுக்கொள்வோம். ஆனால் இந்த திட்டத்தின் முழு கண்ட்ரோல், அதாவது கவர்மெண்ட் எய்டட் ஆர்கனைசேஷனா
நாங்கள் வந்துட்டு இதை லான்ச் பண்ணுவோம். இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான அதிகாரங்கள், அது யார் மூலியமா செயல்படுத்த போகிறோம், எல்லா விளக்கங்களும் நாங்கள் வந்துட்டு அடுத்த செஷனில் வந்துட்டு அப்கமிங் செஷன் வந்துட்டு பார்க்க போகிறோம். நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கேள்வி வரும், கியூரியாசிட்டி இருக்கும். எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக பேசுகிறீங்க, என்ன பண்ணாலும் வந்துட்டு நீ போய் அங்கே போய் நிற்க போகிற, அங்கே தூக்கி குப்பைத்தொட்டில் போட போகிறாங்க அப்படின்னு. கம்பீரமாகவும் ஒரு என்ன சொல்ல, ஒரு சாமானியனின் குரல், சாமானியனின் ஜனநாயக உரிமையானது, ஒரு சாமானியன், ஒரு 40 பேர் கொண்ட சாமானிய மக்கள் குழு ஓகே மக்களுக்காக இறங்கி குரல் கொடுக்கும் பொழுது அது எவ்வாறு வெற்றி பெறுவதற்கு சாத்தியம் இருக்கிறதா? ஆஸ் அ காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூ கண்டிப்பாக உங்களுக்கு சாத்தியம் இல்லைன்னு தோணுது இல்லை? லெட் செக். நீங்கள் வரப்போகிற செஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது மேபி அது கொஞ்சம் டைம் கன்சியூம்பிளாக இருக்கலாம். நீங்கள் ஓட்டி பார்க்கலாம், ஓட்டாமல் கூட பாருங்கள். ஓகே, என்ன பார்த்து முடிக்கும்போது சவால் விட்டு சொல்கிறேன். நீங்கள் கமெண்ட்ஸில் கூட வச்சுங்க. என்னோட தொலைபேசி இது தொடர்பு கூட நீங்கள் நேரில் கூட பார்க்கலாம். ஆனால் முழுசாக பார்த்துட்டு கேளுங்க. இடையில பார்த்துட்டீங்கன்னா உங்களோட முழுசாக பார்த்துட்டு நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக 100க்கு 99% வாய்ப்பு இருக்குது. 1% இல்லைனா கூட 100க்கு 100% 1% கூட இல்லாமல் நாங்கள் வந்துட்டு பக்காவாக பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த திட்டம் எப்போ நாங்கள் வெற்றி பெறும்னு நினைக்கிறோன்னா, திட்டம் வந்துட்டு கவர்மெண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இல்லை. இந்த திட்டம் எடுத்து ஒரு தனி மனிதன், சாமானியன், நீங்களாம் வந்துட்டு இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிற ஒரு சாமானியன், எனது சாமானிய இந்திய அன்பு சகோதரன், அவரு எனக்கு ஒன்று இல்லை, நான் கேட்டேன் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற அந்த ஃபீல் அவங்களுக்கு கொடுக்கும்போது தான் இந்த திட்டம் வந்துட்டு முழுமைப்படையும். அது வந்துட்டு அது பெரும் வரையில், அது கொடுக்கும் வரையில் எங்கள் குழுவினர் ஓய மாட்டார்கள். அதற்காக நாங்கள் இந்த திட்டத்தை நாங்கள் சொந்தம் கொண்டாடவில்லை. இந்த திட்டத்தை நாங்கள் சொந்தம் கொண்டாடவில்லை. நாங்கள் வந்து முன்னாடி நல்ல விஷயத்த நம்ம ஏன் வந்துட்டு நாங்கள் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம். நல்ல விஷயத்த முன்னாடி வச்சுட்டோம். யார் வேணாலும் எடுத்து செய்யுங்க. ஆனால் இந்த திட்டத்தை நாங்கள் செய்வதற்கு சில நிபந்தனைகள் இருக்குது. அந்த நிபந்தனைகள் என்ன, இதை எவ்வாறு வந்துட்டு இன்றைய காலகட்டத்தில் நடைமுறைக்கு சாத்தியப்படுத்துவது என்பதை வருகிற விஷயங்களில் பார்க்கலாம். இவ்வளவு தூரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கேள்விகள் எது இருக்குதாமா? அடுத்த பகுதியில் பார்க்கலாமா? எதுவரை கொடுத்த விளக்கங்களுக்கு நன்றி. நன்றி. நன்றி சார்.